வெல்கம் டு டெய்லி பீட்ஸ் குக்கிங் சேனல். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிரெட் ரசமலாய் செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம பால் காச போகிறோம். பால் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க எப்போவுமே. இப்போ நான் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். காசாத பால், ரா மில்க். இப்போது இதை நல்லா காசிக்கலாம். நல்லா சுண்ட காசிக்கணும். இந்த மாதிரி ஏடு வரப்போ நல்லா கலரி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது இதில் நான் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பால் 1 டம்ளர் பால் 1/2 டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா சுண்ட காசிக்கோங்க. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வீட்டில் குங்குமப்பூ வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பாதாம் பவுடர் ஆட் பண்ணுறதுனால இன்னும் சூப்பராக இருக்கும். ரேட் கூட கம்மி தான். 10 ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் ரேட்டில் கிடைக்குது. இப்போ நான் நல்லா கலரி விட்டுட்டேன். பால் கொஞ்சம் சுண்டிருக்கு. மாதிரி நல்லா ஏடெல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் கலரி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பாதாம் முந்திரி நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதாம் முந்திரி மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சுண்ட காஞ்சிச்சு. இப்போ நல்லா ஆறணும். நல்லா கலரி விட்டுட்டு ஆறட்டும். இப்போ நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை ஒரு மூடி வச்சு சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரி ஒரு சின்னதாக மூடி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை நெய் இல்லை எண்ணெய் தடவி சும்மா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டோஸ்ட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு டோஸ்ட் பண்ணால் போதும். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடில் இருக்க ப்ரெட்டையும் வேஸ்ட் பண்ண வேணாம். அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் கட் பண்ணி அதையும் டோஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இப்போ சைடில் இருக்கிறத ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் திருப்பி போடுறேன். 2 சைடும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இப்போ ப்ரெட்டெல்லாம் எடுத்துடுறேன் பாருங்கள். இப்போது இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் வாசனைக்காக 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ எல்லோ கலரில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்குது. இப்போது நான் ப்ரெட் உள்ளே வச்சிடுறேன். எப்போவுமே ப்ரெட் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் ப்ரெட்டை போட்டுக்கணும். இல்லைனா ப்ரெட் ரொம்ப பாலில் ஊறி ரொம்ப சொதன்னு ஆகிடும். பாருங்கள், பார்க்கறதுக்கே அவ்வளோ எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது. மேலே இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே சும்மா டெக்கரேஷனுக்கு சும்மா நட்ஸ் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். சூப்பரான பிரெட் ரசமலாய் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். பார்க்குறதுக்கே அவ்வளோவா அழகாக கண்ணுக்கு சூப்பராக இருக்குது. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.